ஹாய் மக்களே, இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சி பல்ப் பார்க்க போகிறோம். இந்த பல்ப் வந்து ஒரு சூப்பர் கேஜெட்டுங்க. இதை பற்றி நான் உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். என்னென்னு பார்த்துடலாமா? இதில் என்ன போட்டிருக்காங்கன்னா, இது வீட்டுக்காக வாங்கினேன். 25 வாட்ஸ் போட்டிருக்காங்க. ஏசி இன் டிசி அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். உள்ளே என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துடலாம். அப்படியே ஓப்பன் பண்ணோன்னா அதுக்குள்ளே ஒரு பெட்டி கொடுக்குறாங்க. நேம் வந்து ஓஸ்ரிங் ப்ரீமியம் அப்படின்னு போட்டிருக்கு. அதையும் ஓப்பன் பண்ணோன்னா நேராக நம்ம கேஜெட் வந்துடுது. அதுக்கு ஒரு கவர் கொடுத்துருக்காங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா இந்த லைட் வந்துடுது. இந்த லைட் பார்த்தீங்கன்னா டிசிலையும் ஒர்க் ஆகும், ஏசிலையும் ஒர்க் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது என்ன கான்செப்ட்னு கேட்டிங்கன்னா, டிசினா நம்ம பவர் இன்வெர்ட்டர் பல்ப் மாதிரி, ஏசி மூலியமாக சார்ஜிங் ஆகி டிசி மூலியமாக நம்மளுக்கு கரண்ட் இல்லாத நேரம் லைட் எரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது என்ன ஹவர்ஸில் எரியும்னு கேட்டிங்கன்னா, மக்களே பேசிகிட்டு இருக்கும்போதே கரண்ட் போயிடுச்சு. இந்த லைட்டை கரெக்டான முறையில் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கிறக்கா கரண்ட் போயிடுச்சா என்னன்னு தெரியல. இந்த டிசி லைட் வந்து 8 ஹவர்ஸ் பேக்கப் இருக்குங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. ஆனால் நான் இன்னும் செக் பண்ணி பார்க்கல. ஆனால் நல்ல கேஜெட்டாக இருக்கே, வாங்குவோன்னு பார்த்தேன். ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா லோ பட்ஜெட் தான். அதனால தான் சரி ட்ரை பண்ணி பார்ப்போமேனு வாங்கினேன். இப்போ வந்து இந்த லைட்டை வந்து நம்ம ஆன் பண்ணி பார்த்துடலாம் டிசி மூலியமாக. இது பார்த்தீங்களா, ஏசி கொடுத்துருக்காங்க, இந்த பக்கம் டிசி கொடுத்துருக்காங்க. சேஞ்சிங் பண்ணிக்கலாம். நம்ம இதே மாதிரி ஹோல்டரில் மாட்டி நம்ம வச்சுக்கலாம். ஏசியில் கொடுத்துட்டு நம்ம ஹோல்டர் போட்டோம் அப்படின்னா அது ஏசியில் ஓடும், பவர் ஏசியில் ஓடும் உங்களுக்கு லைட்டிங்கு. அதே மாதிரி டிசியில் கொடுத்தோன்னா நம்மளுக்கு லைட் எரியும். பார்த்தீங்களா வெளிச்சம், பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு? சூப்பருங்க, நல்லா இருக்கே. இப்போ டிசி ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு ஊக் மார்க் கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம ஹோல்டர்லேயும் மாட்டிக்கலாம், இல்லை நீங்கள் எங்கெங்கே ட்ரெக்கிங் போனாலும் சரி, எங்கே போனாலும் இதை எடுத்துகிட்டு போய்க்கலாம். இது அந்த கொக்கி மார்க் கொடுத்துருக்காங்கல்ல, இந்த ஒரு ஹோல் இருக்குது பாருங்கள். இந்த ஹோலில் வந்து நம்ம லைட்டாக அதை ப்ரெஸ்ஸிங் எடுத்து விட்டு இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிட்டோன்னா இது கலராது. நம்ம இந்த மாதிரி வச்சுட்டு லைட்டை ஆன் பண்ணி நம்மளுக்கு ஸ்டாண்டர்டாக இருக்கும், நல்லாவும் இருக்கும். ஓகே, பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் ஹோல்டர் இருக்குது. ஹோல்டரில் நம்ம போட்டு பார்த்துடலாம் எவ்வளோ வெளிச்சம் கொடுக்குது அப்படின்னு. வாங்க செக் பண்ணி பார்த்துடலாம். சுற்றி பாருங்கள் மக்களே எவ்வளோ இருட்டாக இருக்குன்னு. இப்போ இது வந்து எவ்வளோ நம்மளுக்கு பிரைட்னஸ் கொடுக்குது அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். இப்போ நம்ம நைட்டில் நம்ம கழட்டிடலாம். இப்போ மாட்டிக்கலாம். மாட்டியாச்சு. பட்டன் இந்த பக்கம் இருக்குது. ஆன் பண்ணிடலாமா? பாருங்கள் மக்களே எவ்வளோ பிரைட்டாக இருக்குது இந்த ஒரு லைட்டு. உண்மையாலே சூப்பருங்க, நல்லாயிருக்கு. ஒரு ஹால் ஃபுல்லாக எவ்வளோ வெளிச்சமாக இருக்குது பாருங்கள். நார்மல் லைட் மாதிரி தான் இருக்கும்னு நான் நினச்சேன். ஆனால் பரவாயில்ல, நல்ல ஒரு பிரைட்னஸாக இருக்குது. இப்போ வந்து கரண்ட் இல்லாத காரணம்னால நம்ம ஏசி பவரில் போட்டு கட்ட முடியல. ஆனால் இதை ஏற்கனவே நான் செக் பண்ணியிருக்கேன், ஏசி பவர்லேயும் ஒர்க் அவுட் ஆகுது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதை ஆஃப் பண்ணிடலாம். எவ்வளோ இருட்டாகுதுன்னு பாருங்கள். அவ்வளோதான். ஓகே மக்களே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பல்ப் வந்து ஃப்ளிப்கார்ட், அமேசானில் அவைலபிளாக இருக்குது. லோ ப்ரைஸ் தான். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 150லேருந்து 200 தான் வருது. ட்ரை பண்ணி பாருங்கள், நல்ல கேஜெட்டாக இருக்குது. நன்றி மக்களே.